உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். தமிழகத்தில் தொங்கு சட்டசபை வந்தால் என்ன செய்வது என விஜய் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சில தினங்களுக்கு முன்பு வெளியான நிலையில் இதில் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவே பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் என்ன செய்வது என விஜய் ஆலோசித்திருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தொங்கு சட்டசபை ஏற்பட்டா என்ன விஜய் கணக்கு போடுறாரு? தமிழக வெற்றி கழகத்துடைய விசில் சத்தம் கேட்குமா? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் நேற்றைய தினம் அக்கட்சி தலைமை அலுவலகத்துல வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. அதே போல சில அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய கரு குதிரை பேரம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், தவேக 234 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக வேட்பாளர்களை விஜய் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார். இந்த சூழலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளரை மட்டும் விலைக்கு வாங்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தது. இந்த நிலையில் கருத்து கணிப்புகள், அதாவது எக்ஸிட் போலினுடைய கருத்து கணிப்பின்படி 5 ஒரு 10 தொகுதி வெற்றி பெறுகிற பட்சத்துல அது தொங்கு சட்டசபை ஏற்படும். அப்பொழுது கூட்டணி அமைத்தோ அல்லது அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த குறிப்பிட்ட வேட்பாளர்களை வைத்து விஜய் கணக்கு போடுவதாகவே கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தொங்கு சட்டசபை குறித்து விஜய் காய் நகர்த்துவதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தொங்கு சட்டசபை வந்தால் என்ன செய்வது என விஜய் ஆலோசித்ததாகவே தவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பல கருத்து கணிப்புகள் தொங்கு சட்டசபை என கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விஜய் முன்னெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தனது கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் குதிரை பேரத்தில் விலை போகாமல் இருப்பதற்கான இந்த நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. முக்கிய அறிவுறுத்தலாக வெற்றி பெற்ற பிறகு பனையுறுக்குவார்கள், நான் காத்து கொண்டிருப்பேன், வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்று மறைமுகமாகவே அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி வேட்பாளர் விலை போனதாக கூறப்படுவதை அடுத்து விஜய் கூடுதல் கவனம் செலுத்துவதாகவே இதை பார்க்கப்படுகிறது. காரணம், கணிசமான கருத்து கணிப்புகளின்படியும் எக்ஸிட் போலின்படியும் கணிசமான ஒரு தொகுதியை விஜய் வெற்றி பெறுகிறார் என்ற பட்சத்துல பெரிய கட்சிகள் விலைக்கு வாங்குவது கூடும் என்ற ஒரு தகவலும் கிடைக்க பெற்றிருக்கிறதாம். காரணம், வட மாநிலங்களில் கடந்த காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதற்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாகவே விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. வெற்றி பெறுவர்களை கொண்டு தவேகவின் பலத்தை அதிகரிக்க திட்டம் போட்டிருப்பதாகவே கருதப்படுகிறது. மற்ற கட்சியினரின் பேரத்திற்கு அடிபணியாமல் இருக்கவே வெற்றியாளர்களை அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல தமிழக வெற்றி கழகம் ஏறத்தாழ 5 10 தொகுதி வரை வெற்றி பெறக்கூடும் எனும் கூறப்படுகிறது. பல்வேறு கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போல்களும் இதையத்தான் சொல்கிறது. ஆனால் 1967 மற்றும் 1977 ஆண்டுகள் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை போலவே 2026 ஆண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதில் தவேக நம்புகிறது. தமிழக அரசியல்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் மாநிலத்தையே உச்சி நோக்க செய்திருக்கிறது. குறிப்பாக முதல் தேர்தலிலேயே விஜயின் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளதை இந்த கணிப்புகள் காட்டுவதாகவே தவேக நம்புகிறது. தமிழக அரசியல்ல நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுவதாக ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய பலத்துடன் உருவெடுக்கும் என்று இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல இருப்பினும் கூட அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தெரிவிப்பது 5 10 தொகுதிகள் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதையேத்தான் முக்கிய நிர்வாகிகளும் தவேக வட்டாரங்கள் நம்புகின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொங்கு சட்டசபை ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது. அப்படி தொங்கு சட்டசபை ஒரு சூழல் நிலவுகிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 5 10 வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அவர்களை விலை பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே இது போன்ற அறிவுறுத்தல்களை விஜய் வழங்கியிருப்பதாகவே கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும்.